இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 செக்ஷனாக நம்ம வந்து இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிறத பிரிக்கிறோம். ஒன்றிய அரசு அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் சொல்லணும்னா யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது இட் ஹேஸ் 3 செக்ஷன்ஸ். இது ரொம்ப காமனாக பாலிட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது இருந்து நம்ம வந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். என்னென்ன இந்த 3 செக்ஷன்ஸ் அப்படின்னா, வாட் ஆர் தி 3 செக்ஷன்ஸ் அப்படின்னா, சட்டமன்றம், அதாவது நிர்வாகம், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ், அப்புறம் ஜுடிஷியரி அப்படின்னு படிப்போம். இப்போ நிறைய முறை நான் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்மளை போல் பரீட்சை எழுதி பாஸ் ஆகி தன்னோட தனித்திறமையை நிரூபித்து வரக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லிடுவோம் அப்படின்ட்டுனா, தே ஆர் கால்டு எக்ஸிக்யூட்டிவ். அது எக்ஸாம்னு மட்டுமே இல்லை, இப்போ ஒரு எம்எல்ஏவோ அல்லது எம்பியோ ஒரு துறையை பார்த்துக்கும் போது, ஒரு துறைனா இப்போ ஒரு கல்வி அமைச்சர், இப்போ வந்து சுகாதாரத்துறை அமைச்சர், அது மாதிரி ஒரு துறையை நிர்வகிக்கும் போது அந்த லெஜிஸ்லேட்டிவும் என்னவா செயல்படுவாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவாக செயல்படுவாங்க. அதாவது வேலை செய்கிறவங்க. அந்த மாதிரி இவங்க வந்து சட்டம் இயற்றக்கூடியவங்க இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான் சட்டம் இயற்றுறாங்க. நீங்கள் பரீட்சையில் பாஸ் ஆகி சட்டம் இயற்ற முடியாது, அதற்கு பதிலாக எக்ஸிக்யூட்டிவாக இருக்கலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் சட்டம் இயற்றக்கூடிய அந்த லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிற அங்கத்துக்குள்ளே போக முடியும். பீப்புள் உங்களை எலெக்ட் பண்ணும், எலெக்டட் பை த பீப்புள். அதுவே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்ட்டுனா ஜுடிஷியரி. ஜுடிஷியரி அப்படின்னா என்ன சொல்கிறோம்? நீதி. ஜுடிஷியரி அப்படிங்கும்போது நீதி. இது நமக்கு தெரியும். மொத்தம் 3 தூண்கள். 4வது தூணாக வந்து இந்த ஜேர்னலிசம், இந்த ஏரியாலாம் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டுனா, சட்டமன்றம், நிர்வாகம், ஜுடிஷியரி, மொத்தம் 3 தூண்கள் இருக்குது. 3 செக்ஷன்ஸ் வந்து இந்த பார்ட் 5ல நம்ம பேசுகிறோம்.